திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 26. பஞ்சவன்மாதேவி, உன்னை நான் முதலில் எங்கு சந்தித்தேன் என்று ஞாபகம் இருக்கிறதா? சிதம்பரத்தில் நடராஜர் சந்நிதிக்கு நேர் எதிரே பூக்கூடையை கொண்டு வந்து தரையில் போட்டு என் காலெல்லாம் பூக்களை பரவச் செய்தாயே. ஐயோ கடவுளே, அது கை தவறி கீழே விழுந்தது. தரையில் கொட்டிய பூக்களை வாரி எடுத்து மேல் துணியில் போட்டு இட்டு முடிச்சாக்கி எதுவும் சொல்லாமல் நடந்து போனாயே, அதுவும் ஞாபகம் இருக்கிறது. நான் யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் அதே பூக்குடையுடன் நீ அதே சந்நிதியில் வந்து நின்றதும் நான் தூணுக்கு பக்கமாக நகர்ந்து கொண்டேன். என்னை பார்த்துவிட்டு நீயும் நகர்ந்து கொண்டாய். கால் நாழிகை நானும் நகரவில்லை, நீயும் நகரவில்லை. நீ போக வேண்டுமென்று நான் நிற்க, நான் போக வேண்டுமென்று நீ நிற்க, 2 பேரும் வெவ்வேறு தூணுக்கு அருகே நின்று கொண்டிருந்தோம். 2 பேரும் காலை எடுத்து வைத்து போகலாமே என்று ஒரு சேர ஒரே குரலில் சொன்னோம். வேறு எங்கேனும் வேறு எவரிடத்தேனும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமா? அன்று திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம். அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்க நீ கருவறைக்கு அருகே நின்று தோடுடைய செவியன் பாட்டை பாடினாய். அந்த பாட்டை நான் அப்பொழுதுதான் முதலில் கேட்டேன். மிக மிக அழகாக இருந்தது. இந்த பாடலை எழுதி கொடுக்க வேண்டுமென்று உன்னை கேட்பதற்கு வாய்த்திருந்த பொழுது சட்டென்று ஒரு ஓலைச் சருகை நீட்டினாய். அது என்னவென்று பார்த்தால் அந்த பாடல். எப்படி உனக்கு தெரியும் என்று வியப்போடு நான் விழிகளை விரிக்க, இந்த பாடல் பாடின இடங்களிலெல்லாம் இதை பிரதியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று பலர் கேட்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் 3 பிரதியை எடுத்து இந்த பாடலை பாடி எவரேனும் கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பது என் வழக்கமே என்று சொன்னாய். என்ன குரல், என்ன பாரம், என்ன அருமையான சிவத்தொண்டு. என்ன வயது அப்பொழுது உனக்கு? 18. ஒரு பதிகம் எழுதி கையில் வைத்துக்கொண்டு அதை கோவிலில் பாடி யாரேனும் அதை பார்த்து வியந்தால் சட்டென்று அந்த பதிகத்தை கையில் கொடுத்து படித்து கொள்ளுங்கள் என்று நீட்டுகின்ற இந்த பாங்கு, இந்த புத்தி எப்படி வந்தது ஒரு பெண்ணுக்கு என்று ஆச்சரியப்பட்டு போனேன். வயது கொடுத்த இருமார்ப்போ கர்வமோ எதுவும் இல்லை. நீ மெல்ல அழகாக வெளியே போய்க் கொண்டிருந்தாய். அப்பொழுதுதான் நீ யாரென்று விசாரித்தேன். பழுவேட்டருடைய தேசத்திலிருந்து வருகிறார். சிதம்பரத்தில் தலைக்கோலியாக இருக்கிறார். மிகச்சிறந்த தலைக்கோலிகள் எல்லாம் சிதம்பரத்தில்தான் இருக்க வேண்டும் என்று உத்தம சோழன் கட்டளையிட்டதால் இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் உன் முகத்தில் ஒரு கவலை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தேன். முதலில் உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா பஞ்சவன்மாதேவி? பஞ்சவன்மாதேவி மெல்லச் சிரித்தாள். சக்கரவர்த்திக்கு அருகே நெருங்கி வந்து அமர்ந்து கொண்டாள். அவர் தோளில் முகம் சாய்த்தாள். நிமிர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டாள். என்னை கிறங்கடிக்க வேண்டும் என்று இன்று சபதம் செய்து விட்டீர்களா? அந்தணர்களை வெறுக்கின்ற கையோடு இந்த அடிமையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு ஆசையா? போதும், அடிமை என்றெல்லாம் பேச வேண்டாம். உன்னை உன் வீட்டில் சந்தித்த நான் என் வாழ்வில் அதுதான் திருப்பு முனை. சக்கரவர்த்தியின் கை அவளை இடுப்பை சுற்றி வளைத்தது. அவர்கள் அசைவற்று அமைந்திருந்தார்கள். காதலின் மிடுக்கோ, காமத்தின் ஆரவாரமோ அல்லது எந்த தூண்டலின் வேகமோ இல்லாமல் மிகுந்த பிரேமையோடு மட்டும் வழிந்து ஒழிய அந்த பிரேமையை சின்ன சின்ன தொடர்கள் மூலம் வெளிப்படுத்துகின்ற சுகம் மட்டுமே அவர்களுக்கிடையே இருந்தது. அப்பொழுதெல்லாம் பரமன் மழப்பாடிதான் இளவரசர் அருள்மொழிக்கு நெருங்கிய நட்பு. அப்பொழுது பரமன் மழபாடி ஒரு சேனாபதி. மும்முடி சோழன் மாராயன் என்கின்ற பட்டம் அப்பொழுது உண்டு. ஆனால் மழப்பாடி என்கின்ற சிறிய ஊரிலிருந்து வந்த பரமன் அப்பொழுது வெறும் போர் வீரன்தான். தாமிர கேயுரங்கள் மட்டுமே அணிந்த பரமன் மழபாடியின் தந்தை பெயர் வைத்தியநாத தேவர், தாய் பெயர் சுந்தராம்பாள். உத்தம சோழருக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு பழையாறையிலிருந்து மெல்ல நகர்ந்து தஞ்சை பக்கம் வந்து விடலாம் என்று நினைத்து திருவையாற்றிற்கு வந்து குடியேறிய பொழுது பரமன் வீட்டோடு சிநேகிதம் அவருக்கு ஏற்பட்டது. இளவரசர் அருள்மொழியின் தந்தையான சுந்தர சோழரிடம் கோட்டை காவலாக இருந்தவர் பரமனுடைய தகப்பனார். சுந்தர சோழனின் மரணத்திற்கு பிறகு மனம் நொந்து போய் வேலை வேண்டாம் என்று சொந்த ஊரான மழவர்பாடிக்கு வந்துவிட்டார். காவிரியின் வடகரையில் திருவையாற்றுக்கு அருகே இருக்கின்ற அந்த ஊர் மிகச் செழிப்பாக இருந்தது. காவிரியில் ஒரு பெரிய கால்வாய் ஊரை ஊடறுத்து போக மழைக்காலங்களில் பயிர் நன்கு விளைந்தது. சத்திரங்களில், கோயில் மண்டபங்களில் தங்க வேண்டாம், என் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று பரமன் வற்புறுத்தி அழைத்து வந்தான். வைத்தியநாத தேவர் வீட்டு வாசலில் பொற்குடம் ஏந்திய அவரை வரவேற்றார். காலிற்கு
நீர் ஊற்றினார். மேலே பட்டு போர்த்தினார். மேல் துண்டை தரையில் விரித்து அதில் நடந்து வாருங்கள் என்று வேண்டினார். அருள்மொழி திகைத்து நின்ற பொழுது, இல்லை அருள்மொழி, தயவுசெய்து வாருங்கள். இது வயதல்ல, பதவி. நீர் இளவரசர், நான் உமது சேவகன். வயதில் மூத்தவனாக இருப்பினும் உம்மை நான் வணங்குவதுதான் சரி. என் துண்டு மிதித்து வாரும், என் இல்லத்திற்குள் எழுந்தருளும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டார். அந்த குரலின் இனிமை, சொற்களின் கோர்வை, அந்த பாணியின் உண்மை அருள்மொழிக்கு மிகவும் பிடித்திருந்தது. மெல்ல பரமனின் தோளில் கை வைத்தபடியே துண்டில் கால் வைத்து நடந்து வர பரமனின் தாய் தரையில் விழுந்து வணங்கினாள். அருள்மொழிக்கு சிரமமாக இருந்தது. தாயே, நீங்கள் 55 வயது மூதாட்டி, தலை நரைத்தவர், பிள்ளைகள் பல பெற்றவர், நான் என்று தயங்கி நிற்க அவள் மெல்ல அருகே வந்து முகத்தை வழித்து விரல்களை சுடுக்கி, அப்பா எத்தனை கண்ணேறு என்று சொன்னாள். அருள்மொழியின் பேச்சை காதிலே வாங்கி கொள்ளாதவர் போல வைத்தியநாத தேவரும் விழுந்து வணங்கி வரவேற்று நடுக்கூடத்தில் ஆசனமும் இட்டு அவர்கள் வீட்டு பெண்கள் விசிற பரவனின் மனைவி நீர்க்குவளையில் நீர் கொண்டு வர, பரமனின் சிறு மகள் வெள்ளக்கட்டிகளை எடுத்து வர, அவருடைய பெரிய மகள் அகில் புகை போட்டு விசிற அந்த வீடே அருள்மொழியை கோலாகலமாக வரவேற்றது. எனக்கு சங்கடமாகி இருக்கிறது பரமா, என்னை சாதாரணமாக நடத்த மாட்டீர்களா என்று எரிஞ்சலாக கேட்ட பொழுது, அதுவும் நடக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக பரமனின் அம்மா சொன்னாள். எப்பொழுது? அருள்மொழி கேட்க, அரசர் என்ற மரியாதையை கொடுத்துவிட்டு பிறகு அன்பின் வெளிப்பாடா எங்களுடைய அத்துமீறல்களும் நடக்கும் என்று சொல்ல வீடே சிரித்தது. அருள்மொழியும் வாய்விட்டு சிரித்தாள். சீக்கிரம் அத்துமீறுங்களேன் என்று சொல்ல மறுபடியும் வீடே சிரித்தது. அருள்மொழி ஆசனத்தை விட சற்று தாழ்ந்த ஆசனத்தை அருள்மொழிக்கு எதிரே வைத்தியநாதர் போட்டுக்கொண்டார். ஏன் சோழ தேசத்தை உத்தம சோழனுக்கு விட்டு கொடுத்தீர்கள்? உத்தம சோழனுக்கு என்ன தெரியும்? எந்த போரில் கலந்து கொண்டிருக்கின்றான்? கூட வந்து உறக்க கத்தினால் அது போரில் கலந்து கொண்டதற்கு அர்த்தமா? எந்த திட்டமிடலாவது உண்டா? என்ன செய்ய வேண்டும் என்றாவது தெரியுமா? வெறுமே அரசகுலத்தில் பிறந்துவிட்டால் அரசாளும் யோகியதை உண்டா? எத்தனை கடுமையாக யோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு கோட்டை காவல் என்பதே மூச்சு திணற வைக்கின்ற விஷயமாக இருக்க ராஜ்யபாரம் எவ்வளவு பெரியது! இதை பற்றி எந்த ஞானமும் இல்லாத உத்தம சோழருக்கு சோழ தேசத்தை வாரி கொடுத்து விட்டு நாடோடி போல் வருகின்றீரே, இது நியாயமா? எனக்கு மனமே ஆறவில்லை, சொல்லிவிட்டேன். வேறென்ன செய்வது? அடிக்குரலில் அருள்மொழி கேட்டார். கத்தி முனையில் கழுத்தில் வைத்து பரதேசம் போ, இல்லை சிவலோகம் போ என்று விரட்டி இருக்க வேண்டும். மணிமணியை நீங்கள் தரித்திருக்க வேண்டும். இல்லை, இது மிகப்பெரிய அநியாயமாக மக்களிடையே பரப்பப்பட்டுவிடும். அப்பொழுது உள்நாட்டு கலவரங்கள் கூட உண்டாகலாம். சேர தேசத்து கூலிப்படைகளை வைத்து சோழ தேசத்து எல்லைகளில் உள்ள கிராமங்களை இவர்கள் சூறையாடலாம். அல்லது காசுக்கு ஆசைப்படும் இளைஞர்களை வளைத்து கலவரமும் ஏற்படுத்தலாம். சோழ தேசத்தில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பாண்டியர்களுக்கு அது கொண்டாட்டமாகிவிடும். சேர தேசத்திலிருந்தும் படையெடுப்பு நடக்கும். மேலை சாளுக்கியமும் கீழே சாளுக்கியமும் ஒருவேளை அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் அதைவிட மிகப்பெரிய ஆபத்து எதுவுமே இருக்காது. நாம் பலகீனமடைந்தால் இந்த மேலை சாளுக்கிய கீழே சாளுக்கிய சந்திப்பும் கைகோர்த்தலும் நடைபெற்றுவிடும். பிறகு ஈழத்திலிருந்தும் தாக்குதல் வரும். சோழம் சின்னாபின்னமாகிவிடும். இதற்காகவா அரசபதியை விட்டு கொடுத்தீர்கள்? நீங்கள் அரியணை ஏறினால் இவை அத்தனையும் துளைத்து எறிந்திருப்பீர்கள் அல்லவா? இல்லை, அந்த நம்பிக்கை எனக்கு இப்பொழுது இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? சோழ தேசத்தின் நீளமும் அகலமும் தெரியாது. உத்தம சோழனைப் போல்தான் நானும் இருக்கின்றேன். சோழ தேசத்து மக்களின் தன்மை உத்தம சோழருக்கு புரியாதது போலவே எனக்கும் புரியவில்லை. இந்த சோழ தேசத்தை நன்கு ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் இதன் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அரசன் போயிருக்க வேண்டும். சக்கரவர்த்தியாக ஒருவன் பதவியேற்றால் அப்படி போவதில் சிரமம் இருக்கிறது. எனவே இந்த சக்கரவர்த்தி பதவி என்கின்ற சுமையை அவன் தலையில் வைத்துவிட்டு ஊர் மக்களை சந்திக்கும் பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். வைத்தியநாதரே, நான் சோழ தேசத்தை துறந்து விடவில்லை. சோழ தேசத்தின் மணிமுடியையும் வெறுத்து விடவில்லை. சிறிது காலம் என்னை சில பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வலுவை ஏற்படுத்தி கொண்ட பின் வகையாக மணிமுடியை சூடுவேன். ஒன்று கண்டுபிடித்தேன் வைத்தியநாதரே. சக்கரவர்த்தியாக அரசராக ஒருவர் கிராமத்தில் நுழையும் பொழுது பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றன. தவறுகள் அழுந்தி பொய்கள்தான் முன்னே வந்து நிற்கின்றன. எந்த அலங்காரமும் இல்லாமல் சாதாரண போர் வீரனாக ஒரு கிராமத்திற்குள் நுழைய மக்கள் மனம் திறந்து பேசுகிறார்கள்.
குதூகலமாக பழகுகிறார்கள், நல்லது கெட்டதுகளை தெரிவிக்கின்றார்கள். இது எனக்கு மிகப்பெரிய அரசியல் தெளிவை கொடுக்கின்றது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். வைத்தியநாதர் முகத்தை சுருக்கிக் கொண்டு கேட்டார். பெண்களும் ஆண்களும் சுற்றி அமர்ந்தார்கள். மதுரையிலிருந்து படையெடுப்பென்றால் முதலில் தாக்கப்படுவது திரிசீரபுரம், குறிப்பாக உறையூர். பிரம்மாண்டமான காவிரி நாலா பக்கமும் பாய்ந்திருந்தாலும் திரிசீரபுரத்து விவசாயிகள் விதைக்கும் பொழுதே இந்த நெல் எனக்கா வேறு எவனுக்கா என்றோதான் விதைக்கின்றார்கள். இது என்ன அபத்தம்? தான் அறுக்கத்தான் விதைக்கின்றோம் என்று ஒரு விவசாயிக்கு தெரிவிக்கவில்லை என்றால், ஒரு பசு கன்று போட்டது தனக்குத்தான் என்று இடையனுக்கு தெரியவில்லை என்றால், வேறு எவரேனும் இதை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று நினைத்தால் இது சரியாக வருமா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டேன். 4 வருடத்திற்கு முன்பு இப்படி நன்றாக விளைச்சல் இருந்தது. கதிர் தலை சாய்த்தது. அப்பொழுது ஒரு படையெடுப்பு நடந்து என்னுடைய வயல்களிலெல்லாம் யானைகளையும் குதிரைகளையும் எருமைகளையும் பசுக்களையும் மேய விட்டு விட்டார்கள். நான் உண்ண வேண்டிய உணவு மொத்தமும் மிருகங்கள் உண்டுவிட்டு போய்விட்டன. இதுதான் படையெடுப்பின் முதல் பலியாக இருக்கிறது என்று நொந்து சொன்னார்கள். ஒரு முறை இது நடந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வலிக்கிறது. அந்த நேரத்து இழப்பைத்தான் இன்னமும் விவசாயிகள் தங்கள் தலையில் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு 3 முறை நெல் அறுத்தும் ஞாபகம் வரவில்லை. 4 வருடத்திற்கு முன்பு நெல்லை யானைக்கு பலி கொடுத்தோம். பாண்டியர்கள் வந்து அழித்து விட்டு போனார்களே என்கின்ற பயம்தான் முதன்மையாக நிற்கிறது. அடிக்கடி படையெடுப்பில் சிக்கிச் சீரழிவதால் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லைப்புறத்து கிராம மக்களுக்கு நம்பிக்கை இல்லையெனில் அந்த தேசத்தில் வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். கண்ணிலும் மூக்கிலும் பயம் இருக்கின்றது என்று சொன்னால் அது விகாரமாகத்தானே இருக்கும். மிகப்பெரிய வேதனையைத்தானே தரும். அந்த இடங்களை பலப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பது தெள்ளத் தெளிவாக புரிந்து போயிற்று. எப்படி பலப்படுத்தினீர்கள் அருள்மொழி? வைத்தியநாதருடைய அனுபவம் கூர்மையான கேள்வியாக நின்றது. 1 மாத காலம் அங்கு தங்கியிருந்தேன். பாண்டியர்கள் வரும் வழியில் 2 பாதைகளிலும் முள்வேலி வைத்தேன். அந்த முள்வேலிகளை பாதையில் எப்படி திருப்பி வைத்து அடைப்பது என்பதையும் சொல்லிக் கொடுத்தேன். எல்லைப்புறத்தில் உள்ள அத்தனை பேரும் படைப்பயிற்சி பெற வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தேன். பெண்களை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், யார் யார் எந்த பகுதியில் காவல் காக்க வேண்டும் என்றும் ஒரு விவரம் சொன்னேன். 20 முறை ஒரு படையெடுப்பு நடந்தால் எப்படி ஓட வேண்டும் என்று தினமும் காலையில் எக்காலமும் முரசும் கொண்டு அவர்களை ஓடிப்போய் அவரவர்களிடத்தில் ஆயுதங்களோடு தயாராக இருக்கச் சொன்னேன். மக்கள் திகைத்து போய் வேடிக்கை பார்த்தார்கள். முழுவதுமாக பங்கு பெற்றார்கள். தங்கள் கிராமத்தை தங்களாலேயே காத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையையும் பெற்றார்கள். திரிசீரபுரத்திலிருந்து தஞ்சைக்கு இடையே 16 கிராமங்களை தேர்ந்தெடுத்து 16 குதிரை வீரர்களை வைத்திருக்கிறேன். 16 கிராம அதிகாரிகள் குதிரைகள் மாற்றி குதிரை ஏறி ஆள் மாற்றி ஆள் படையெடுப்பை தஞ்சைக்கு வந்து சொல்வார்கள். திருவள்ளத்திற்கு வந்து சொன்னால் போரும். அங்கிருந்து ஒரு பெரும் படை கிளம்பி ஒரே நாளில் திரிசீரிபுரத்தை அடைந்துவிடும். அந்நிய படைகள் வந்தடைந்த மறுநாள் காலாட்படையும் யானைப்படையும் இங்கு வந்து நிற்கும். திரிசீரபுரத்திலிருந்து மதுரைக்கு போகும் வழியில் படையெடுப்பின் விவரம் பற்றி பலம் பற்றி தகவல் சொல்லவும் ஆட்களை வைத்திருக்கின்றேன். 3 கிராம சபையில் இருந்து சன்மானம் கொடுக்க ஏற்பாடும் செய்திருக்கிறேன். இது வலி வேலை அல்ல, உயிர் காக்கும் தொழில் என்றும் சொல்லியிருக்கின்றேன். இப்படி காவல் காக்கின்ற மறவர்களுக்கு முதல் மரியாதையாக எல்லா இடத்திலும் எதுவும் தரப்பட வேண்டும் என்று உத்தரவும் இட்டிருக்கின்றேன். தங்களை தகுதியானவர்களாக இவர்கள் இடையறாத முயற்சி செய்ய வேண்டும் என்றும், குடிபோதையில் இருப்பதோ அல்லது வேறு குழப்பத்தில் ஈடுபடுவதோ மிகப்பெரிய தண்டனைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தும் இருக்கின்றேன். அது மட்டுமில்லை, அங்கிருந்து கல்லணைக்கும், கல்லணை வழியாக பழமநேரிக்கும், பழமநேரி வழியாக திருவையாற்றுக்கும், திருவையாற்றிலிருந்து பழையாறைக்கும் செய்தி சொல்லுவதற்கு ஆட்களை நியமித்திருக்கின்றேன். தஞ்சைக்கு ஆட்கள் வருவார்கள், பழையாறைக்கும் ஆட்கள் வருவார்கள். 2 பக்கத்திலிருந்தும் படைகள் கிளம்பி திரிசீரபுரத்தை அடையும் என்று சொல்லியிருக்க மக்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார்கள். 3 முறை இதை செயலாற்ற முடியும் என்பதையும் அவர்களுக்கு நிரூபித்தும் காட்டினேன். வேறு வேறு விதமாக சொல்வதென்றால், தஞ்சையிலிருந்து திரிசீரபுரத்திற்கும் திரிசீரபுரத்திலிருந்து பழையாறைக்கும் நான் 2 முறை பயணம் செய்துவிட்டேன். வழிநெடுக இருக்கின்ற எல்லா கிராமங்களையும் நான் நன்கு அறிவேன். எல்லாம் கிராம அதிகாரிகளின் பெயர்களை கூட நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன். இது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அடடா அடடா,
என்ன அற்புதம்! அருள்மொழியின் கையை தடவி வைத்தியநாதர் கண்களில் ஒற்றிக்கொண்டார். ஆனால் உத்தம சோழரிடம் பதவியை கொடுத்து விட்டீர்களே, அவர் இதை தொடர்ந்து நடத்துவாரா? இதற்கும் பழையாறை அரண்மனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளும் வழி. ஆனால் பாண்டியர் படையெடுப்பு இருக்காது என்றும் தோன்றுகின்றது என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஏன் என்று அவர்கள் கேட்டார்கள். பாண்டிய தேசத்து பெண்மணியை உத்தம சோழர் மணந்திருக்கின்றார். அந்த அரசகுலத்தில் பெண் எடுத்திருக்கின்றார். எனவே தாக்குதல் அந்த பக்கத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. சோழ தேசத்திற்கு ஆபத்து இனி மேலை சாளுக்கியமும் கங்க தேசத்தில் இருந்துதான் வரலாம் என்று அவர்கள் சொன்னதால் நிம்மதியாக அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். உங்களுக்கு சக்கரவர்த்தியாக மாறும் எண்ணம் உண்டா? நிச்சயம் உண்டு. இது என் பொருட்டு அல்ல, என் தேசத்தின் பொருட்டு. உத்தம சோழரின் ஆட்சி மிகச்சிறப்பாக இருக்குமாயின் எல் வேலை குறைந்துவிடும். ஆனால் உத்தம சோழர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எனவே இடையறாது நான் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஆதித்த கரிகாலனை அநியாயமாக கொன்றார்கள். அது யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லையே. இது குறித்து நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லையா? பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறேன். யோகமாக தெரிகின்றதே தவிர இன்னார் என்று தெளிவாக கை வைக்க முடியவில்லை. மக்கள் யாரை சந்தேகப்படுகிறார்கள் என்று அறிவீர்களா? உத்தம சோழரை சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் நான் எப்படி சந்தேகப்படுவது? எப்படி குற்றம் சுமத்துவது? அங்கு உண்மையில் ஆட்சி செய்வது யார் என்று உனக்கு தெரியுமா அருள்மொழி? நீங்கள் கேட்கும் கேள்வியே எனக்கு புரிகின்றது. உத்தம சேழரின் பெயரை சொல்லி ரவிதாசனும் பரமேஸ்வரனும் இங்கு ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று தானே சொல்ல வருகின்றீர்கள்? ஆம், சேர தேசத்து முன்கொடுமை அந்தணர்களின் ஆட்சிதான் நடந்து வருகின்றது. அந்த அதிகாரம் சகிக்க முடியவில்லை. தொட்டதற்கெல்லாம் சவுக்கடிகள், ஏளனம், இழிவுபடுத்துதல், கிராம அதிகாரிகள் தலையில் உட்கார வைத்து அவர்கள் ஊர் அந்தணர்களை ஆசனம் போட்டு அமரச் செய்வது, பொதுமக்களை கணக்குகளை சோதனையிட அந்தணர்களுக்கு உரிமை தருவது, அந்தணர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையே முக்கியமாக ஏற்றுக்கொள்வது, மற்றவர் பேச்சை மறுப்பது என்று ஒரு அயோக்கியத்தனமான முரட்டுத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வயலில் கரும்பு போடுவதா நெல் போடுவதா என்பதை அந்தணரா முடிவு செய்வது? அந்த நிலத்த வேலைக்கல்லவா? வேளார் கூட தானாக எதையும் முடிவு செய்ய மாட்டான். அந்த நிலத்தின் சேற்றில் காலூன்றி நடக்கின்ற கூலி ஆட்களை கூட்டி வந்து உட்கார வைத்து என்ன பயிர் செய்யலாம் என்று ஆலோசனை கேட்பான். ஆனால் இங்கே அந்தணர்கள் ஒருவருக்கொருவர் வடமொழியிலேயே பேசி வடமொழியிலேயே முடிவையும் சொல்லுகின்றார்கள். நெல் விதை, கரும்பு விதை என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். 130 பங்கு வரி வசூலிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 பங்கு 3 பாகம் வரியாக போகின்றது. எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை சவுக்கால் அடிக்கின்றார்கள். இதில் என்ன கொடுமை என்றால் எந்த மறவர்களும் அவர்களை வெற்றி கொள்ள முன்வரவில்லை. இதுதான் மிகப்பெரிய கோரம். அந்த சேர அந்தணர்கள் அற்புதமாக கத்தி சுழற்றுகிறார்கள். நெல் முனை கூட பிசகாமல் ஈட்டி எறிகின்றார்கள். அடக்க முடியாத முரட்டு குதிரைகளை தட்டி தட்டி பேசி அடக்குகின்றார்கள். கட்டிப்பிடித்து புரட்டி சாய்த்து தரையில் சரித்து விடுகிறார்கள். கால்களை தட்டி 2-3 நாட்கள் குதிரைகளை எழ முடியாமல் செய்து விடுகிறார்கள். பட்டினியும் போடுகிறார்கள். பட்டினி போட்டு 3 நாட்களுக்கு பிறகு எழுந்து தள்ளாடுகின்ற குதிரையை சவுக்கால் அடித்து உணவு கொடுக்கிறார்கள். குதிரையின் முரட்டுத்தனம் காணாமல் போய்விடுகின்றது. ஆனால் இது குரூரம் அல்லவா? மிருக வதை அல்லவா? சேரதேசத்து வீரர்களின் வலிவு அபாரமாக இருக்கிறது. மஞ்சு விரட்டல் நடைபெற்றது. இதில் விரட்டுதல் நடைபெறுவதின் நோக்கம் என்ன? மாட்டை அடக்கி ஆள்வது, நம் சொல்லுக்கு மாடு கட்டுப்படுவது, ஓடுகின்ற மாட்டை கயிறு வீசி எரிக்கி நிறுத்துவது, முட்ட வரும் மாட்டை கொம்பை பிடித்து திருப்புவது. அதுதானே இவர்கள் மிக பயங்கரமானவர்கள். என்ன செய்தார்கள் வைத்தியநாதரே? அருள்மொழி அடிக்குரலில் கேட்டார். மாட்டின் கழுத்தை ஒடித்து கொன்று விடுகிறார்கள். எப்படி? அருள்மொழி முகத்தை சுருக்கி கொண்டார். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, எந்த இடத்தில் மாடு திரும்பினால் எதிர் திசை நோக்கி தலை திருப்புகிறதோ அந்த திசையை நோக்கி வேகமாக சட்டென்று திருப்பி எதிரே வளைத்து விடுவார்கள். மாட்டின் கழுத்து பட்டென்று உடைந்து அதே இடத்தில் மாடு சுருண்டு செத்து விடுகின்றது. 2 கூரான அம்புகளை எடுத்து கொள்ளுகின்றார்கள். திமிலுள்ள மாடு முட்ட வருகின்ற பொழுது சட்டென்று நகர்ந்து அந்த திமிலின் மீது 2 அம்பையும் முழு பயத்தோடு எறிகின்றார்கள். திமிலுக்கே இருதயம் இருக்கின்றதல்லவா? சட்டென்று அந்த அர்த்த நாளங்கள்
வெட்டி முதுகு வழியே ரத்தம் வழிந்து மாடு அலைகின்றது. மாட்டை திரும்ப திரும்ப அலைய வைக்கிறார்கள். அதன் மீது படாமல் நகர்ந்து கொள்ளுகிறார்கள். அது களைத்து போய் முட்டி தரையில் சாய்ந்து உயிரை கொல்லுவதை வெற்றி என்று கொண்டாடுகிறார்கள். உங்கள் உணவுக்காகத்தான் கொன்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மறவர்களை நோக்கி கையை நீட்டுகிறார்கள். இறந்த மாடு உங்களுக்கே என்று பரிகாசம் பேசுகின்றார்கள். நெஞ்சு வலிக்கிறது ஐயா. இரவு தூக்கம் வராமல் நெஞ்சு வலிக்கின்றது. ஏன் இந்த தேசத்தில் வந்து பிறந்தோம் என்கின்ற வேதனையில் நெஞ்சு வலிக்கின்றது. இவ்வளவு தப்பான ஆட்கள் நம் தேசத்தை ஆட்சி செய்கிறார்களே, இது சரியா என்று புலம்பல் வருகின்றது. மாடுகளுக்கு பிறகு தாசிகள் படும் பாடுதான் சொல்ல தரமற்றது. அந்த சேர தேசத்து வீரர்களுக்கு நடுவில் தங்குவதற்கு பயம். எவரேனும் நெருப்பு வைத்து விடுவார்களோ, சுற்றி தாக்கி விடுவார்களோ, தப்பிக்க முடியாது போகுமோ என்கின்ற பயம். எனவே வெட்ட வெளியில்தான் படுக்கின்றார்கள். வெட்ட வெளியில் பெண்டுகளை கொண்டு போய் நிற்க வைத்து அவர்களை அனுபவிக்கின்றார்கள். எவ்வளவு வேதனையாக இருக்கும் அவர்களுக்கு. சுற்றிலும் தீப்பந்தம் நட்டு ஆடு என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த பெண்கள் பரத்தையர்கள்தான், அப்படி ஆடுகிறவர்கள்தான். ஆனால் வெட்ட வெளியில் ஆடச் சொன்னால் எப்படி இருக்கும்? மறுத்தால் ஓங்கி வந்து கன்னத்தில் அறைகிறார்கள். ஆடு ஆடு என்று சகலமும் அவள் மீது எரிகின்றார்கள். வேறு வழியின்றி பெண்கள் ஆடுகின்ற கேவலமும் இங்கு நடக்கின்றது. மதுவை குடிக்கச் சொல்லி வற்புறுத்தி குடிக்க வைத்துவிட்டு ஆடச் சொல்லிவிட்டு வயலில் வெளியே அவர்களை விட்டுவிட்டு விடியல் நேரத்தில் குதிரை ஏறி போய்விடுகின்றார்கள். குடித்த பெண்கள் வெயில் வரவே எழுந்திருக்கின்றார்கள். உடம்பில் பார்த்துவிட்டு அலறுகின்றார்கள். ஊர் போய் சமாதானப்படுத்தி அவர்களை கூட்டி வருகின்றது. இது மிகவும் கேவலம் அல்லவா? இதை கேட்பவர்கள் எவரும் இல்லையா? கேட்பதற்கு எவருக்கும் வழி தெரியவில்லை. அதட்டி கேட்டவர்களை மறவர்கள் வெட்டி சாய்த்து விடுகின்றார்கள். அப்படியா? வா, உடனே இதை அரசரிடம் போய் சொல். இவர்கள் செய்தது பிசகுதான் என்று சொல்லி கூட அழைத்து போகின்றார்கள். ஊரை விட்டு 5 கல் 6 கல் தாண்டியதும் வாளை உருவிக்கொண்டு அரசரிடம் செல்வதற்கு முன் என்னை எதிர்த்து சண்டையிட்டு விட்டு அவரிடம் போய் சொல் என்கிறார்கள். வலு சண்டைக்கு கூப்பிடுகின்றார்கள். 4 பேர் சூழ்ந்து அடித்து கொல்லுகின்றார்கள். இதையும் கேட்பாரில்லை. இளவரசி, நீங்கள் அவசியம் சிதம்பரத்திற்கு போக வேண்டும். சிதம்பரத்தில்தான் இவர்களுடைய ஆட்டம் உச்சக்கட்டம். அதைவிட மிக முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லுகின்றேன். சிதம்பரத்திலிருந்து பூம்புகாருக்கு அருகே கீழைச்சாலை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. இந்த கீழைச்சாலை கிராமத்தில் இவர்களுக்கு கட்டுப்பட்ட மறவர்களும் பரதவர்களும் ஆயுத பயிற்சி கொடுக்கின்றார்கள். கடல் பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எதற்கென்று புரியவில்லை. ஒருவேளை ஈழத்தோடும் இரகசியமாக சிநேகமாக இருக்கிறார்கள் என்று தோன்றுகின்றது. உங்களுக்கு இது தெரியுமா? தெரியும், செய்தி வந்தது. எதற்காக அவர்கள் கடல் பயணம் மேற்கொள்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இளவரசே? ஈழம் போவதற்குத்தானே? இல்லை. ஒருவேளை சுற்றி கொண்டு சேரதேசம் போகவா? தேவையும் இல்லை. பிறகு கீழை சாளுக்கியத்தின் மீது அவர்களுக்கு கண் இருக்கிறது. கீழை சாளுக்கியத்தோடு சிநேகம் கொள்வதற்கு இந்த பரதவர்களை பிடித்து அந்த பரதவர்களோடு சேர்த்து அவர்களின் மூலம் கீழை சாளுக்கியத்திற்குள் நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகா, உண்மையா அருள்மொழி அவர்களே? ஆம். ஆம் என்றில் தங்களுடைய பலத்தை கீழே சாளுக்கியத்திடம் பரப்ப வேண்டிய எண்ணத்திற்கு வந்துவிட்டீர்களா? நிச்சயமாக. எப்படி செய்யப் போகின்றீர்கள் அருள்மொழி? நான் இளவரசன், என்ன செய்ய முடியும்? அரசர் என்ன நினைக்கின்றாரோ அதற்கு துணையாகத்தானே இருக்க வேண்டும். அருள்மொழி, ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறீர்கள்? நான் என்ன வேவு பார்க்கின்றவனா? உத்தம சோழருக்கு ஒற்றனா? இருக்கலாம், யார் கண்டது? என்ன அருள்மொழி இப்படி பேசுகிறீர்கள்? என்னுடைய வயது என்ன? இந்த தேசத்திற்கு நான் செய்திருக்கின்ற சேவைகள் என்ன என்பது புரியாமலா பேசுகிறீர்கள்? புரிந்தும் பேசுகின்றேன். என்ன, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்று எவருக்கும் தெரியாது. எனவே இதை குறித்து பேசாது இருப்பதுதான் நலம். புரிகிறது. நான் பேச்சை நிறுத்திக் கொள்ளுகின்றேன். இந்த சோழ தேசத்திற்கு பாதுகாவலாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனக்கு பெரிய நிம்மதி. இந்த பரமனை கூடவே வைத்து கொள்ளுங்கள். இவன் வெகுளி, சத்தியசந்தன். சோழ தேசம் சோழ குலம் தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை என்று நினைப்பவன். உத்தம சோழரிடம் நெருங்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்லி இருக்கின்றேன். தயவு செய்து அவனை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுங்கள்.
உங்களுள் ஒருவனாக அவனை வைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் கொடி உயர பறக்க நேரிட்டால் அந்த பிள்ளைக்கும் ஒரு சிறு பதவி கொடுங்கள். அவன் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கட்டும். கைகூப்பி எழுந்து கொண்டார். மனைவியோடு நின்று காலில் விழுந்து வணங்கினார். மொத்த பரமனின் குடும்பமும் அந்த கூடத்தில் அருள்மொழியின் காலில் விழுந்தது. அருள்மொழி மெல்ல எழுந்து நின்றார். நாலாபுறமும் பார்த்தார். எழுந்திருங்கள் என்று அடிக்குரலில் சொன்னார். எனக்கு சத்தியம் செய்து கட்டுப்பட்டவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். எனக்கு நீங்கள் வேண்டும், வெகு நிச்சயம் வேண்டும். ஆனால் இப்பொழுது இது குறித்து அதிகமாக பேசிக்கொண்டிருப்பதை விட செயலில் இறங்குவோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? 9. பரமனின் மகன் சொன்ன சொல்லை கேட்டு வீடே மறுபடியும் சிரித்தது. அருள்மொழி பரமனின் மகனை அருகில் அமர்த்தி கொண்டார். இடதுபுறம் பரமனை வைத்து கொண்டார். எதிர்ப்புறம் பரமனின் தகப்பனும் மற்ற உணர்களும் அமர அந்த வீடு அற்புதமாக சமைக்கப்பட்ட அசைவ உணவை உறிஞ்சியும் கடித்தும் சம்பரமாக உண்டது. இதில் கொஞ்சம் போடுங்கள், அதில் கொஞ்சம் போடுங்கள் என்று கேட்டு கேட்டு வாங்கி அருள்மொழி உண்டார். அன்று இரவு பரமனும் அருள்மொழியும் திருவையாறிலிருந்து சிதம்பரம் நோக்கி சிறு படையோடு குதிரையில் சென்றார்கள். எந்த சூரிடையும் உடுத்தாது பல வண்ணங்களில் உடை அணிந்திருந்த அருள்மொழியின் மெய்க்காவல் படை சிதம்பரத்தின் எல்லையில் மெல்ல கலைந்தது. 2 வீரர்கள் முன்னே போக 2 வீரர்கள் கூட வர இன்னும் 2 வீரர்கள் சற்று தொலைவில் இடைவெளி விட்டு வர அந்த இடைவெளி விட்டு 4 குதிரைகள் வர ஒருவர் அசைமை ஒருவர் தொலைவிலிருந்தே கவனித்தபடியே வழிப்போக்கர்களைப் போல சிதம்பரத்திலிருந்து கடற்கரை சாலையை ஏறி தொண்டை நாடு போகிறவர்கள் போல நடந்து வந்தார்கள் அவர்கள் எல்லோரும். அருள்மொழி அருகே பரமன் ஒரு நண்பனைப் போல பயணப்பட்டான். இளவரசர் என்று சொல்லாமல் அருள்மொழி என்று கூப்பிடாமல் ஐயா என்று சாதாரணமாக அவரோடு பழகி வந்தான். பஞ்சவன் மாதேவியின் சுந்தரர் பற்றிய நடனம் சிதம்பரத்துக்கு வந்த இரவில் கண்டு திகைத்தார்கள். உயிரை பறிக்கின்ற உண்மையான கதை, ஓப்பான நடனம். அருள்மொழி மறுபடி பரமனிடம் அதை பாராட்டினார். பஞ்சவன் மாதேவி பூக்குடையை விட்டதும் அதற்கு மறுநாள் சந்தித்து நீங்கள் போங்கள் என்று பேசியதும் கவனித்துவிட்டு சிரித்தான். அவளை சந்திக்க வேண்டும் என்று அருள்மொழி ஆசைப்பட்டதும் கண் சிமிட்டினான். அவள் பேரழகி, கண்ணும் மூக்கும் முகவாயும் செதுக்கி வைத்தது போல் இருந்தது. ஆனால் உடம்பில் சதைப்பிடிப்பே இல்லையே. நோயுற்ற பெண் போலல்லவா மெலிந்திருக்கின்றாள். ஒரு தளிச்சேரி பெண்டு கொஞ்சம் பூசியது போல் இருக்கலாம் அல்லவா? இல்லை, உள்ளே ஏதோ கவலை அல்லது வளப்பமாய் இருக்க விருப்பமில்லை என்று தோன்றியது. சில பெண்கள் வேண்டுமென்றே உணவெடுத்துக் கொள்ளாமல் மெலிந்திருக்க விரும்புவார்கள். இது அந்த ஜாதியாக இருக்கலாம். எதற்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? தேவார திருவாசகங்களை கற்றுக்கொள்ளவா? இல்லை, அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. நான் அவரை சந்திக்க விரும்புவதை விட அவள் என்னை சந்திக்க விரும்புகிறாள் என்று தோன்றுகின்றது. ஒரு காரணமாக நான் போகும் இடங்களெல்லாம் அவள் இருக்கிறாள் என்று நினைக்கின்றேன். அவள் தளிச்சேரி பெண். நீங்கள் அரசர் குலம், வசதிக்கு இணைய ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை, அவள் நினைத்திருந்தால் மிகப்பெரிய வசதிகள் கிடைத்திருக்கும். அங்கு எங்கோ ஒதுங்கி அதிகம் பேர் கண்ணில் படாமல் சாரை பாம்பாக நகர்கிறாள். சபைக்கு நடுவே வர விரும்பாது தனியே ஒரு தூணுக்கு அருகே அமர்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள். அவள் ஆடத் துவங்கினால் பல பேர் அவளிடத்தில் நின்று பார்ப்பார்கள். சிதம்பரத்திற்கு வந்து அவள் ஆடவில்லை என்று யாரோ சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆட முடியாத பெண்ணா? இல்லை. ஆட விருப்பமில்லாத பெண். அழகில்லாத பெண்ணா? இல்லை, அழகுபடுத்தி கொள்ளாத பெண். அவளிடம் தேவார திருவாசகங்களை வாங்கி படித்திருக்கிறீர்களா என்று சிலரிடம் கேட்டேன். அப்படியொன்றும் கொடுத்ததாக தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அந்த தேவாரம் தோடுடைய செவியன் என்ற பாடல் திருஞான சம்பந்தரின் பதிகம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் வேறு பதிகங்கள் இருக்கிறதா என்று நான் ஆராய்வதற்கு இது அடித்தளம். நான் ஆராய்வேன் என்கின்ற நம்பிக்கை, வேறு பாடல்கள் உள்ளதா என்று கேட்டு வீட்டிற்குள் வருவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காரணமில்லாமல் இந்த அழைப்பு இருக்குமா? எதற்கோ கூப்பிடுகிறார்கள். அந்த நேரம் வெளிப்படையாக சொல்ல பயப்படுகிறார்கள். எனவே வீட்டிற்கு போய் அவர்களை பார்ப்பதே புத்திசாலித்தனம். அடே அப்பா, கூட வந்த எனக்கு இது எதுவுமே புரியவில்லை. நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்களே, எதனால்? அதனால்தான் நீ பரமன், நான் அருள்மொழி. பரமன் வாய்விட்டு சிரித்தான். உண்மை என்று ஒப்புக்கொண்டான். அவர்கள் இருவரும் தளிச்சேரி பெண்டுகள் இருக்கும் இடம் நோக்கி, எங்கே அந்த வளூர் பெண் பஞ்சவன் மாதேவி என்று கேட்டார்கள்.
தஞ்சையில், குடந்தையில், திருமுனைப்பாடியில், விக்கிரமசிங்கபுரத்தில், நாகப்பட்டினத்தில் இளவரசர் அருள்மொழியை தெரிந்திருந்தது. ஆனால் சிதம்பரத்தில் அதிகம் மக்களுக்கு அருள்மொழியை தெரியவில்லை. சுந்தர சோழரையும் பராந்தகரையும் அவர்கள் பெருமை பேசினார்கள். கண்டராதித்தரை பற்றி பல பேர் பலவிதமாக சிலாகித்தார்கள். ஆனால் இளவரசர் அருள்மொழியை பற்றியோ, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்றோ, அவன் பெயர் ராஜேந்திரன் என்றோ பலருக்கு தெரியவில்லை. இளவரசரும் தன்னை இளவரசன் என்று காட்டிக்கொள்ளவில்லை. அரசாங்க அதிகாரிகளை விசாரித்தால், ஆம், நான் அருள்மொழிதான், ஆனால் சைவ திருத்தலங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றேன். எனவே அதிகம் கண்டுகொள்ளாமல் என்னை கண்டுகொண்டால் உன்னை ஒருவேளை வெறுத்தாலும் வெறுப்பார்கள் என்று சொல்லி நகர்ந்து வந்தார். இப்பொழுது ஆட்சி செய்கின்ற உத்தம சோழரை விட அருள்மொழி அதிக தகுதி உள்ளவர் என்றாலும் அதற்கு உத்தம சோழர் வந்துவிட்டார் என்று புரிந்து கொண்ட அதிகாரிகள் இளவரசிடம் பேசினால் ஒருவேளை எவரேனும் சீரக்கூடுமோ என்று அவருடைய சொல்லை கேட்டு விலகினார்கள். பிரம்மராயர்களான ரவிதாசனும் பரமேஸ்வரனுக்கும் இளவரசரோடு நெருக்கமில்லை என்பதாலும் அமைதி காத்தார்கள். இளவரசர் எங்கும் சிதம்பரத்தில் எளிதாக நகர முடிந்தது. நீங்கள் யார், வணிகரா? ஆம் என்று கேட்டவர்களை பார்த்து தலையசைத்தார். பார்த்தாலே தெரிகிறது, உங்களுக்கு மயிலாடுதுறைதானே? ஆம் என்று இளவரசர் தலையசைத்தார். எதற்கு அந்த பழுவூர் பெண்? காஞ்சிபுரத்து பெண்கள் பல பேர் இருக்கிறார்கள். என் குலுக்கு என்ன தழுக்கு! ஒரு பொற்காசுக்கு உடம்பு முழுவதையும் பிடித்து விடுகிறார்கள். இன்னொரு பொற்காசு கொடுங்கள், உலகத்தையே சுருட்டி உங்கள் காலடியில் வைத்து விடுவார்கள். ஆனந்தத்தின் பெட்டகம் அந்த பெண்கள். அதில் பலருக்கு அகவை 16 தான். அழகில் ரதி. பார்த்தால் வேறு எந்த பெண்ணையும் கேட்கவே மாட்டீர்கள். பெயரே மறந்து போகும். ஏற்பாடு செய்யவா? கடைசி வாக்கியத்தை காதோரம் கிசுகிசுத்தான். இளவரசர் அருள்மொழி அவனை வெறித்து பார்த்தார். பழுவூர் பெண் என்று மெல்லிய குரலில் சொன்னார். அவள் சிடுமூஞ்சியோ, பாட்டு பாடவோ மீனமேஷம் பார்ப்பவள். காசு கொடுத்துவிட்டு பாட்டு கேட்டுவிட்டு அவர் வீர்கள். அதற்கு மேல் அவள் வேறு எதுவும் செய்ய மாட்டாள். நான் பாட்டிற்காகத்தான் பழுவூர் பெண்ணை கேட்கின்றேன். அடடா, நம்பியாண்டார் நம்பி அனுப்பினாரா? அப்படி சொல்லுங்கள். பழைய பாடல்கள் சேகரிக்கின்ற ஆசை உங்களுக்கு இருக்கின்றதா? நம்பியாண்டார் நம்பியிடம் இந்த பெண் போய் பல பாடல்களை கேட்டுக்கொண்டு வருகின்றது. இங்குள்ள பெண்களும் போய் பல பாடல்களை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். தோடுடைய செவியன் என்ற பாட்டு மிகவும் நன்றாக இருக்கும். மற்ற சில பாடல்கள் எல்லாம் சுமார் ரகம்தான். என்ன தேவாரம், என்ன திருவாசகம்! குரவை கொத்தில் அபாரமான திறமைசாலி. அப்பெண்ணின் அம்மாவும் சித்தியுமாக ஆடுவார்கள். அப்படி பார்க்கலாம். அதை ஏற்பாடு செய்யவா? அருள்மொழியின் காதோரம் அவன் கேட்டான். இளவரசர் இடது கையை வாளை இறுகி பிடிப்பதிலிருந்து அவருக்கு கோபம் அதிகமாவதை பரமன் கண்டுகொண்டான். இந்த பக்கம் வாரும், என்ன செய்ய வேண்டுமென்று நான் சொல்லுகிறேன் என்று அந்த மனிதனை பரமன் அழைத்து கொண்டு போனான். அவர் சிவநெறி செல்வர். அவரிடமிருந்து திருநீர் வாங்கி கொள்வது உமக்கு நல்லது. காசு எதிர்பார்க்காதீர்கள். அவரிடம் ஒரு கை திருநீரை வாங்கி கொண்டு பழுவூர் பெண் வீட்டிற்கு வழியை சொன்னால் வாழ்வு மொத்தமும் சீரடையும். எனவே அதிகம் பேசாமல் அவர் என்ன கேட்கின்றாரோ அதை மட்டும் செய்துவிடுங்கள். ஒரு கை திருநீற்றுக்கா? ஆமாம். முடியாது என்றால் என்ன செய்வார்? மோதிர விரலை அழுத்தி பிடித்து என்ன ஒடித்து விடுவாரா? அவன் பயத்தோடு கேட்டான். வன்முறை அவருக்கு பிடிக்காது. மோதிர விரலை அழித்து பிடித்து உன்னை உற்று பார்ப்பார். உன் தலையெழுத்து என்ன என்று சொல்லிவிடுவார். உனக்கு வரப்போகின்ற துன்பங்களை பட்டியலிடுவார். அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று பார்ப்பதற்கு வியாபாரி போல் இருக்கிறாரே தவிர உண்மையில் அவர் ஒரு சித்த புருஷர், பரம யோகி. நான் நினைத்தேன், அவருடைய முகம் அப்படித்தான் சொல்கிறது. அவர் உடம்பிலிருந்து விபூதி வாசனை வந்தது. எனக்கு விபூதி கொடுக்கட்டும், கூடவே வழிச்செலவுக்கு ஏதாவது. அவரிடம் காசு வாங்கினால் உமக்கு நல்லதல்ல என்று சொல்லுகின்றேன். நான் என்னையா கேட்கப் போகின்றேன்? 2 அப்பம், ஒரு பெரிய கூடை வடை, 3 அரிசி மாவு பணியாரம், இவ்வளவு நான் வாங்கி தரக்கூடாதா? பழுவூர் பெண்ணை அறிமுகப்படுத்திவிட்டு கேள், அப்பொழுது அதைவிட அதிகமாகவே கிடைக்கும். நானும் காலையிலிருந்து பார்க்கிறேன். எல்லோரும் தாண்டி போகிறார்களே தவிர என்னிடம் வந்து முட்டுகின்றதெல்லாம் வெறும் விபூதி பையாகவே இருக்கிறது. வாரும் ஐயா. அவன் அலுத்து கொண்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக உள்ளே நடந்தான். இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தபடியே அவன் நடந்து போவதை பார்க்க இளவரசருக்கு சிரிப்பு வந்தது. கரும்பு காட்டுக்குள் ஒரு நரி நுழைவது போல் என்ற வாக்கியம் தோன்றியது. கரும்பின் ருசி
நரிக்கு தெரியாது. இடையறாத தந்திர குணம்தான் நரிக்கு தெரியும். எங்கு போனாலும் பதுங்கி பதுங்கித்தான் போகும். மனிதர்களில் பல பேர் நரியாகத்தான் வாழ்கிறார்கள் என்று அவர் நினைத்து கொண்டார். குதிரைகள் சிறிய திணைகளுள்ள ஒரு வீட்டு கூட்டை அடைந்தன. அவன் உள்ளே போய் உனக்காக ஆள் கொண்டு வந்தேன் என்று சொல்வான். எனவே வாசலோடு மடக்கி திருப்பி அனுப்பிவிடு. இளவரசர் புத்தி கூர்மையாக பரமனுக்கு அதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னது போலவே அவன் உள்ளே தாவி போக முற்படாமல் பரமன் ஓடிப்போய் அவனை தடுத்து நிறுத்தான். இதுதான் பழுவூர் பெண் வீடா? ஆம், உறக்க கூப்பிடு. அவன் பரமனை முறைத்து பார்த்தான். பஞ்சவன்மாதேவி என்று உறக்க அழைத்தான். உள்ளே போக முயற்சி செய்து மறுபடியும் பரமனால் தடுக்கப்பட்டான். உள்ளிருந்து யாரது என்று பலகீனமான குரல் கேட்டது. இதோ வந்துவிட்டேன் என்று பெண் குரல் ஒன்று கேட்டது. இருட்டிலிருந்து வெளியே வந்தது. மின்னல் போல, மேகத்திலிருந்து வெளியே வந்த நிலவு போல வெள்ளைச்சுவரில் மறைந்திருந்து சட்டென்று வெளியே வந்தாள் அவள். அவள் வருகை அங்கு உள்ளவர்களுக்கு மெல்ல அதிர்ச்சியை கொடுத்தது. மனிதர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அத்தனை பேரும் விதிவசத்திற்கு ஆட்பட்டவர்கள்தான். அம்மா பஞ்சவன்மாதேவி, உனக்கு நான் நல்லது செய்ய வந்திருக்கின்றேன். கூட்டிக் கொண்டு போன அந்த ஆள் மிக மிருதுவாக பதில் சொன்னான். அவன் சொன்ன வேளை நல்ல வேளை. சுதந்திர போரையின் உச்சக்கட்டம் அந்த சந்திப்பு, அந்த வருகை மிக நல்ல விஷயமாக அவளுக்கும் அருள்மொழிக்கும் நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.